வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ல நம்மளுடைய மிட் லைஃப் பீரியட் இதை பத்தி தான் நான் வந்து ரெகுலரா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மிட் லைஃப் பீரியட்ல அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சுத்தி இருக்கிற உறவுகள் ரீதியாகவும் என்னென்னலாம் சவால்கள் இருக்கு, அதுல எப்படி மீண்டு வரணும் அப்படின்றது தான் லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸா டீப்பா நிறைய பயிற்சிகள் தெரப்பிகள் மூலமா நான் வந்து நிறைய கோர்ஸ் அதெல்லாம் படிச்சு நிறைய மென்டார்ஸ் கிட்டலாம் படிச்சு அதுக்கான பயிற்சி திட்டத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனுடைய ஒரு மேலோட்டம் தான் இந்த பயிற்சி இருக்க போகுது. ஷைன் யுவர் மேக்ஸ் அப்படின்னா ஷைன் யுவர் மேக்சிமம். ஸ்பெசிஃபிக்கா நடுத்தர வயதுல ஏன் நான் இந்த செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு 35 to 50 அப்படின்னா, ஒரு 35க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸோ அல்லது ரிலேட்டிவ்ஸோ இல்லை சுற்றி இருக்கிற சூழலோ நம்மளை வந்து நாம ஒரு ஆலோசனை கேட்கறதுக்கோ சஜஷன் எடுத்துக்கிறதுக்கோ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அபவ் 50 அப்படின்னு போயிட்டா முதியோர்கள் அந்த மாதிரி போயிடும்போது ஏற்கனவே நாம வந்து ஒரு ரிட்டைர்மெண்ட் ஆகிற வயசுல இருக்கிறதுனால நாம ஒரு சேவிங்ஸோ இல்லை நம்ம என்ன சொல்றது அந்த குடும்பத்துல யார் வந்து வழி நடத்துறாங்களோ குடும்ப தலைவராக இருக்காங்களோ அவங்க முதியோர்களை பார்த்துப்பாங்க. ஆனா இந்த நடுத்தர வயதுன்ற பீரியட் வந்து முதியோர்களையும் நாம தான் பார்த்துக்கணும், அதுக்கு கீழே வரவங்களையும் நாம தான் கைட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து நாம டிசிஷன் எடுக்கிற வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அதனாலதான் நமக்கு வந்து குழப்பங்களும் சவால்களும் நிறைய வருதுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த 35 வயசுல வந்து நாம சரியான வழியில ஒரு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இருந்திருந்தோம்னா இந்த நடுத்தர வயதுன்றது வந்து ஒரு சேலஞ்சிங்கா அதை வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா 35 வயசுக்கு முன்னாடியே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துட்டு நிறைய அடி வாங்கி நிறைய ஒரு மாதிரி மென்டலி அண்டு பிசிக்கலி எல்லா வகையிலுமே வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த நடுத்தர வயது பீரியடை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்ப எல்லா வகையிலும் பிசிக்கலி ஃபினான்ஷியலி ஹெல்த் வைஸ் ரிலேஷன்ஷிப் வைஸ்லாம் வந்து சஃபர் ஆகுறாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது தான் இந்த ஷைன் யுவர் மேக்ஸ் கம்யூனிட்டி. இதை வந்து நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ஃபியூச்சர்ல வந்து இனிஷியேட் பண்ண இருக்கிறோம். ஸோ இது யூடியூப் லைவும் போது டைரக்டா இந்த ஜூம்ல யாரெல்லாம் லைன்ல இருக்கீங்களோ அவங்களும் வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ்னா பின்னாடி அதுக்கான டைம் ஒதுக்குறேன், நீங்க கேட்டுக்கலாம். ஸோ இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ஃப்ளோல போகலான்னு இருக்கேன். ஸோ பலரும் இந்த வயசுல வரும்பொழுது ஒரு என்ன சொல்றது ஒரு அர்ஜுன் வந்து குருஷேத்திர போர்ல என்னடா திடீர்னு மகாபாரதம் போயிட்டுன்னு நினைக்காதீங்க. ஜென்ரலா ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு கட்டத்துல வந்து ஜாலியா இருக்கும் லைஃப், பட் ஒரு டிசிஷன் மேக்கிங் நடுத்தர வயசுன்னு வரும்போது நம்ம யாரெல்லாம் ரொம்ப கடவுளா மதிச்சிருந்திருப்போமோ அவங்களே பெருசா ரொம்ப பெருமையா நினைச்சிருந்திருப்போம், அவங்களே எதிர்த்து முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் அமையும். ஸோ அந்த சூழ்நிலைலாம் வந்து அர்ஜுனனுக்கு குருஷேத்திர போர்ல ஏற்பட்டது. ஸோ அப்ப வந்த குழப்பங்களுக்கு வந்து நான் எதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய சுமை, நான் எதுக்காக நான் இதை செய்யணும், நான் என் வாழ்க்கையில என்ன நான் வந்து என்ன சொல்றது இந்த மாதிரி நம்ம சுத்தி இருக்கிறவங்களே நம்ம ஃபைட் பண்ணி மோத வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏன் ஏற்படுதுன்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்தது. ஸோ அந்த மாதிரியான சூழல் வந்து நமக்கும் இந்த நடுத்தர வயசுல வந்து ஒரு காலத்தின் கட்டாயம்ன்ற மாதிரி சில முடிவுகள்லாம் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது ரொம்ப மன உளைச்சலுக்கு தள்ளப்படுவோம். அதுக்கு இளமை வயசுல உடல் ஒத்துழைச்ச அளவுக்கு ஒத்துழைக்காது. ஸோ இந்த வயசுல இந்த நடுத்தர வயசுல நம்மளை வந்து என்னெல்லாம் தடுத்து நிறுத்துது, அது அது ஒரு பிரம்ம அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா 30-35 வயசு வரைக்கும் அனுபவிச்சதுக்கான அவுட்புட் ஆக்சுவலி லைஃப் ஸ்டார்ட்ஸ் இந்த ஏரியாவில் தான் ஒரிஜினலான ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. இதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும் அப்படின்ற ஒரு அட்டென்ஷன் தான்
இதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 40 வயசு ஆயிட்டா நாய் குணம் வந்துடும் வந்து. ஸோ ஒரு வீட்லயே வந்து ஒரு 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 பூமர் அங்கிள் அந்த மாதிரி வந்து அப்கோர்ஸ் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது நமக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு பதட்டமான ஒரு மன உளைச்சலான அப்படின்ற ஒரு அடையாளத்தை குத்திடுவாங்க. ஸோ ஆனா அது அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ராமாயணத்துல கூட ராமர் எக்ஸாக்டா இந்த நடுத்தர வயதுல தான் அவர் வனவாசமே போக ஆரம்பிச்சார். பட் அதனாலதான் அவர் வந்து ஒரு பெரிய சரித்திர நாயகனா ஒரு ராமாயணமா வந்து ஒரு புராண கதைகளை போற்றப்படுது. நான் வந்து உண்மையா பொய்யா அதுக்குள்ள போகல. பட் ஹிஸ்டாரிக்கலி மகாபாரதம் ராமாயணம்லாம் இது பண்ணும்போது அது ஒரு ரோல் மாடலா அதுல இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து அதுல நாம என்ன லேர்ன் பண்ண முடியும், அதனாலதான் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எடுத்தேன். ஸோ நாம படுற எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் ஏதோ ஒரு மறைக்கப்பட்ட கண்ணுக்கு தெரியாத உண்மைக்காக தான் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள போகும்போது நம்மளுடைய இந்த நடுத்தர வயதுன்றது வந்து குட் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை வந்து சொல்லுறேன். அதை தாண்டி நமக்கு என்னெல்லாம் சிக்கல்கள் இருக்குது. இப்போ ஒரு 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 வெஹிக்கிள்னாக்கா 10 வருஷம் 15 வருஷம் ஆனா வந்து எஃப்சி பண்ண சொல்றாங்க. அந்த டயர்லாம் வந்து ஒரு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துல 2 வீலர்ல இருந்து 4 வீலர் வரைக்கும் எல்லாமே வந்து என்ன சொல்றது செதஞ்சு போயிடும். ஆனா ஒரு 35 வருஷத்துக்கு அப்புறம் நாம வந்து ஒரு உடல் உள்ள வேலை செய்யற குடல் எல்லா ஆர்கனுமே வந்து நமக்கு ஒரு ஹோப் தருமா, 100% எஃபிகசியா இருக்குமா, எஃபெக்டிவா இருக்குமானா அதுல நாம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றத பொறுத்துதான். ஸோ இவ்வளோ வருஷம் நமக்காக, அதாவது நம்ம ஒரு விழிப்புணர்வே இல்லாம இளம காலத்தை கழிக்கும் பொழுது நிறையவே பாதிக்கப்படும் உடல் ரீதியா. ஸோ அந்த மாதிரியான உடல் ரீதியான விஷயங்களையும் மனதால சரிப்படுத்த முடியணும் அப்படின்ற கான்செப்ட் தான். அதை தாண்டி நமக்கு என்னெல்லாம் இந்த வயசுல பிரச்சனை வருது, ஒவ்வொருத்தருடைய பிரச்சனை. நீங்க வந்து லைவ் ஷோல நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா என்னென்னலாம் இஷ்யூஸ் இருக்கு, ஃபினான்ஷியல் ரீதியாகட்டும், ஹெல்த் ரீதியாகட்டும், மைண்ட் செட் ரீதியாகட்டும், உணர்ச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, எந்த மாதிரியான விஷயம் இருந்தாலும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ல. பட் இதுல வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத வந்து நீங்களே ஒரு நடுத்தர வயதுல என்னென்ன பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி இல்லாம இருக்கும், இவ்வளவு நாள் உழைச்சுமே நமக்கு இந்த சமூகத்துல என்ன அடையாளம் இருக்கு, ஹெல்த் வந்து மாதிரி எஃபெக்டிவா இல்லையே, ஒரு ஓடி ஆடி விளையாட செய்ய முடியலையே, ஓடி ஆடி உழைக்க முடியலையே, அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். நிறைய கனவுகளை தொலைச்சிருப்பாங்க சின்ன வயசுல வந்து. ஏழு நைட்டிங்கல், நான் ஷார்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான், ஏழு நைட்டிங்கல்னு ஒருத்தர் வந்து தன்னுடைய த ஸ்ட்ரேஞ்சஸ் சீக்ரெட் ஆஃப் த வேர்ல்டு அந்த கட்டுரையில இப்படிதான் ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ 24 ஏஜ்ல ஒருத்தங்க ஆசையும் கனவும் வச்சுட்டு இருக்கிறது வந்து 60 வயசுல பார்க்கும்போது நாட் ஈவன் 5% கூட அதை சர்வே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ரிமைனிங் 95% வந்து அவங்க நினைச்ச மாதிரியான எதிர்காலத்தை அமைச்சிக்க முடியல. அந்த மாதிரி கனவுகளை தொலைச்ச மாதிரியான சூழ்நிலை தான் இந்த மிட் லைஃப் பீரியட்ல இருக்கும். அதை தாண்டி ஃபேமிலிக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு, சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல வந்து மெயின்டைன் பண்ணணும், அதை குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் படிக்க வைக்கணும், ஃபியூச்சருக்கு சேர்த்து வைக்கணும், வீடு கட்டணும், இஎம்ஐ லோனு, அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை வந்து ஒரு நூற்றுக்கணக்கான பிரச்சனை அடிக்கிட்டு போகலாம் நடுத்தர வயசுல இருக்கிற பிரச்சனை. ஏன்னா டோட்டல் கமிட்மெண்ட் ஃபுல்லடு லோடட் ஏரியா இந்த ஏரியா வந்து. ஸோ இதெல்லாம் வந்து அதிகபட்சமா இருக்கிறதுனால இதை நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆக்சுவலி பார்க்குற பர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கு. இது இட்ஸ் எ கோல்டன் பீரியட். ஏன்னா இது பியூர்லி அனுபவம். இப்போ ஒரு 30 வயசு 35 வயசுக்கு அப்புறம் வந்து எவ்வளோ நீங்க அனுபவிச்சிருப்பீங்க லைஃப்ல, எவ்வளோ இடத்துக்கு டிராவல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை சார்ந்து வந்த அனுபவத்தை நாம இதுல கனெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி உழைக்கும் போது நம்மளால 100 எத்தனை பேர் வேணுமானாலும் நம்மளால வாழ்ற அளவுக்கு நம்மளால நம்ம வாழ்க்கையை சிறப்பா உருவாக்கிக்க முடியும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ அடுத்தது வந்து நம்ம ஏற்கனவே ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி செல்ஃப் அனலைசிஸ் எப்படி பண்ணிக்கணும், ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி கிரேக்க விஞ்ஞானி சாக்ரட்டிஸ் ஒரு ஒரு அவர்கிட்ட வந்து ஒரு வாலிபன் கேட்குறான், எனக்கு வந்து உலகத்தை புரிஞ்சுக்கணும்னா நான் என்ன கற்றுக்கணும், என் வாழ்வில் என்ன வெற்றி அடையணும், அடைஞ்சா நான் என்ன நிம்மதி அடைவேன், அந்த மாதிரி சொல்லிட்டு கேட்குறாப்புல. ஸோ அதுக்கு வந்து அவர் அந்த வாலிபனை போயிட்டு ஒரு தண்ணி தொட்டியில முக்குறாரு. முழுக்கடிக்கும் பொழுது கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப அந்த தண்ணி தொட்டிலிருந்து தூக்கிட்டு அதுக்கப்புறம் மூச்சு வேக வேகமா அப்படின்னு இருக்கும்போது அப்ப சொல்றாராம்,
இப்ப நீங்க மூச்சு இழுக்கிறல்ல, அந்த மூச்சு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி உன்னோட உயிருக்கும் வெற்றிக்கும் அடிப்படையான ஒன்று இருக்குது. அதுதான் நீ உன்னை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். ஸோ அதுதான் செல்ஃப் அனலைசிஸ்ல நாம பேசுறோம். நோ தே செல்ஃப் என்பது சாக்ரட்டிஸோட முக்கியமான ஒரு தத்துவமா இருந்திருக்கு அப்படின்றது தான். எந்த ஒரு வெற்றிக்கும் மன நிம்மதிக்கும் முதல் படி என்னன்னா உன்னை அறிந்து கொள்வது என்பதுதான். ஸோ மிட் லைஃப்ல நம்மளை அறிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிற தாட் ப்ராசஸே வெரி 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 கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா வாழ்க்கை வந்து ஒரு கட்டத்துல அப்படியே அடிச்சு தள்ளிக்கிட்டு போகும்போது அந்த ஃப்ளோல தான் போக முடியுமே தவிர அதுல இருந்து கொஞ்சம் விலக ஆரம்பிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியான ஜாப் கிடையாது. நமக்கு இருக்கிற அவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்டான இடத்துல. ஸோ அந்த இடத்துல ஒரு வேளை நீங்க உங்களை யோசிக்கிறதுக்கு இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல ஷைன் யுவர் மேக்ஸிமம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா லைஃப்ல பிறந்ததுக்கு உண்டான பலனை அடைவதற்கு அந்த மீனிங்கை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னாக்கா எல்லா வகையிலையும் நிம்மதியாக அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுதான் நான் அதுக்கான போராட்டம் தான் என்னுடைய அந்த ஏற்பாடுகள் தயாரிப்புகள் எல்லாமே. ஸோ இதுல வந்து ஜென்ரலா இதுல வந்து நான் சொல்றது எல்லாமே வந்து ஒரு 1 hour செஷன் தான். இது வந்து லைஃப் லாங் கொண்டு போறது 7 days 30 days 90 days 1 year ப்ரோக்ராம் அந்த மாதிரிலாம் தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணலான்னு இருக்கேன். பட் இப்போதைக்கு 1 hourல என்ன பண்ண முடியுமோ அதை பிளான் பண்ணியிருக்கேன். ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு, இந்த ஸ்வாட் அனாலிசிஸ்னா உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன. ஏன்னா இத்தனை வருஷம் இருந்திருப்பீங்க, சும்மா ஜஸ்ட் ஒரு பேப்பர் பேனை எடுத்து நீங்களே நோட் பண்ணி சும்மா அப்படியே யோசிச்சு அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஆழ்ந்த மூச்சு இழுத்து விட்டு ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு உங்களோட ஸ்ட்ரென்த் என்னவா இருக்கும் ஒரு 5-6 லிஸ்ட் போடுங்க. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த்து. இன்னும் அதை பத்தி ஸ்ட்ரென்த்து எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அடுத்தடுத்த செஷன்ல இகிகைன்னு ஒரு ஜப்பானீஸ் ஃபார்முலான்னு ஒன்று இருக்கு. ஸோ அவங்க அந்த கண்ட்ரில அதை வந்து மிகப்பெரிய அது புக்காவே இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி அதாவது அந்த புக்கோட எண்ட் ஆஃப் தி ரிசல்ட் என்னன்னா ஒரு இளையராஜா ஒரு ஏஆர் ரகுமான் அவர்கிட்ட கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து மியூசிக் போடுறதுக்கு வந்து நான் காசு கொடுக்குறேன்னு சொன்னா எவ்வளோ அவங்க என்ஜாய் பண்ணி காசை பத்தி கவலைப்படாம அவங்க தொழில் செய்வாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களோட ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க அதை கண்டுபிடிச்சி அதை வந்து தொழிலா மாத்துறதுக்கு என்னென்ன படிநிலைகள்லாம் கண்டுபிடிச்சி அது மூலமா நம்ம டெவலப் ஆகிறது அப்படின்ற கான்செப்டுக்குள்ள போறது. ஸோ அதனால உங்களோட ஸ்ட்ரென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு. பட் இதுல ஸ்வாட் அனாலிசிஸ்னா ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன. எல்லாருக்கும் வீக்னஸ்னு ஒன்று இருக்கும். அந்த வீக்னஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இளையராஜா இசைஞானி இளையராஜா அவர் கூப்பிட்டு போயிட்டு ஒரு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஒரு செஞ்சுரி போடணும்னு சொன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். அதே மாதிரி சச்சின் டெண்டுல்கர் போயிட்டு ஒரு இளையராஜா மாதிரி மியூசிக் போடுறதுன்னா ஸோ உங்களுக்குன்னு எது வருமோ அதுல தவிர்த்து உங்களுக்கு வராத விஷயத்த நீங்க மோதிக்கிட்டு இருக்கும்போது பிரச்சனைகள் தான் வரும். ஸோ அதனால உங்களோட வீக்னஸ் என்ன, ஜென்ரலா உங்களோட வீக்னஸ் என்ன, ஒரு நாள்ல உங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுக்கப்புறம் த்ரெட்னிங், உங்களுடைய உங்களுக்கு அச்சுறுத்துற பிரச்சனை என்னெல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுல என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும், அந்த ஸ்ட்ரென்த் என்ன, அதுல உங்களுக்கு என்ன தெரியல, உங்களை வீக்னஸ் என்ன, உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும். உங்களுடைய த்ரெட்னிங் என்ன, எதுக்கு உங்க மனசு பயப்படுது அந்த தொழிலை தொடர்றதுக்கு, அதை லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதை லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மிரர் ஒர்க்னு சொல்லிட்டு அது ஒரு சிபிடி அனாலிசிஸ் மாதிரி. ஸோ உங்களை பார்த்து அதுல நீங்க வந்து நீங்க ஆக்சுவலி எதுக்காக பயப்படுறீங்க, உங்க பிரச்சனை என்ன, அது உண்மையிலேயே அது பிரச்சனை தானா இல்லை. சிலர் வந்து ஒரு ரூல்ஸ்னு ஒன்று இருக்கும், அங்க போய் அந்த விஷயத்த டாக்குமெண்ட்டை முடிக்கணும்னு இருக்கும். ஆனா அதை பிரச்சனையா மனசுக்குள்ள மாத்திக்கிட்டு அது பக்கமே போகாம இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அது உண்மையிலேயே பிரச்சனை தானா இல்லை அதுக்கு எதனா சொல்யூஷன் இருக்கா, அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம மூவ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கு தெரிஞ்சிருக்கு முடியும்னு ஆரம்பிச்சிருக்கோம், அது 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 என்ன வேற என்னெல்லாம் தடை இருக்கு அப்படின்றது வந்து நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணிக்கிறது தான் மிரர் ஒர்க்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து கேரக்டர் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை வந்து அனலைஸ் பண்றது. ஸோ அதில் வந்து நீங்க ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியா இருக்கீங்களா, இல்லை ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டு ஒரு அப்பா அம்மா மாதிரி ஒரு பொறுப்பானவரா ஒரு விஷயத்த அணுகுறீங்களா, அல்லது குழந்தை மாதிரி ஓடி ஒளியிற மனநிலையில் இருக்கீங்களா, அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்றது. ஸோ எண்ட் ஆஃப் தி ரிசல்ட் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல உங்களோட ஆழ் மனசு ஒரு விஷயத்த சொல்லும். இப்ப இந்த வீடியோ பார்க்கணும்னு ஒரு விஷயம் சொல்லுது, என்ன காரணத்துக்காக பார்க்கணுன்றதையும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணும்போது
உங்களோட அடுத்தடுத்த கட்ட லெவலுக்கும் உங்களோட தொழிலுக்குமே வந்து அது உபயோகப்படும் அப்படின்றது தான் இது. செகண்ட் இது வந்து கோல் செட்டிங். ஸோ கோல் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை அடையணும்னாக்கா ரொம்ப என்ன சொல்றது, நான் எனக்கு அது இல்லை இது இல்லை அது இல்லை இதெல்லாம் பெரிய லிஸ்ட் தான் வருமே தவிர அதுக்கு அந்த கோலை நோக்கி போகணும், இலக்கை செட் பண்றதுக்கே பயப்படுறாங்க. ஸோ இலக்குனா என்னன்னு தெரியாத சில விஷயமும் இருக்கு. அதாவது ஒரு பழைய காலத்து டைலாக் தான், ஒரு என்ன சொல்றது, ஒரு துடுப்பு இல்லாத படகு எடுத்து வந்து கடல்ல போட்டா அது என்ன நிலைமையோ அந்த மாதிரி தான் இலக்கு இல்லாத வாழ்க்கை அப்படின்லாம் சொல்லிட்டாலுமே கூட நம்ம ஜஸ்ட் உட்காந்து நம்ம ரிலீஸ் பண்ணும்போது நம்ம என்ன ஆக போறோம், நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பெருசா சாதிச்சு இந்த உலகத்துல நமக்குன்னு ஒரு அடையாளத்தை விட முடியுமா அப்படின்ற ஆங்கிள் எல்லாம் யோசிச்சிருப்பாங்களான்னா சொல்ல முடியாது. ஸோ இந்த இதுல வந்து ஏகலைவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன கேரக்டர் அப்படின்னா அதே மகாபாரதத்துல தான் துரோணர் வந்து அர்ஜுனருக்கு வந்து குருவா இருந்து கத்துக் கொடுக்குறாரு வில் வித்தையெல்லாம். ஸோ ஆனா ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் அப்படின்னு அந்த காலத்திலே ஜாதி பிரச்சனை இருந்திருக்குமோ போல. ஸோ பழங்குடி இனத்தவரான்னு தெரியல, ஏகலைவனை வந்து சேர்த்துக்கல, தன்னுடைய சிஷியனா சேர்த்துக்கல. ஆனா ஏகலைவன் வந்து அவரை வந்து எனக்கு வந்து துரோணாச்சாரி தான் வந்து குருவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்றாரு. இருந்தாலும் சேர்த்துக்கல. ஆனா அவர் என்ன பண்றாரு, போய் அவர் குரு மாதிரியே ஒரு மண்ணால களிமண் எடுத்து சிலையா செஞ்சு அவர் தான் குருன்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவராகவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாரு. ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு கட்டத்துல வந்து அர்ஜுனனை விட அவரு தான் வந்து பயங்கர வில்வித்தையில எல்லா வகையிலையும் சாகசக்காரராக இருக்கிறாரு. பட் மகாபாரத போர்னு வரும்போது அர்ஜுனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதுனால அவர் எப்படியாவது காலி பண்ணணும்னு ஒரு பிளான் பண்றாங்க. அதாவது போர்ல கலந்துக்காம இருக்கணும்னு பிளான் பண்றாங்க. துரோணாச்சாரிய கூப்பிட்டு நீ என்ன குருவா ஏத்துக்கிற இல்லையா, எனக்கு குரு தட்சியா உன்னோட கட்ட வரல கொடுத்துரு. இது அதுக்கப்புறம் வர ஹிஸ்டரி. பட் இங்க நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒருத்தருடைய தனிப்பட்ட முறையில ஒரு தன்னம்பிக்கையும் தனிநபரோட திட்டமும் தொடர் முயற்சியும் இருந்ததுன்னா அவனை அசைக்கிறதுக்கு யாராலையும் முடியாது அப்படின்றது தான் ஏகலைவன் ஸ்டோரியை வச்சு நம்ம இதில் வந்து சொல்ல நினைக்கிறேன். ஸோ இதில் என்னென்னா ஃபைனலாக நமக்கு வழிகாட்டி அப்படி இப்படின்னு பெரிய 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 ஆளுங்க இல்லைன்னாலுமே கூட நிறைய பேர் என்ன சொல்றது சுயமாக ஒரு அப்துல் கலாம் ஐயா மாதிரி நிறைய பேர் மேக்சிமம் உலக லெவலில் பெரிய பெரிய ஹிட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகட்டும், இளையராஜா, இவங்க எல்லாருமே வந்து ஒரு அடிப்படையில் வந்து ரொம்ப பேசிக்ஸ்ல இருந்த பரம்பரை பணக்காரர் வந்து பணத்தை பாதுகாத்திருப்பாங்க. பட் ஒரு 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 மோட்டிவோட உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அவங்களோட ரீச் எங்கேயோ இருக்கும். அதை பொதுமக்களும் அதை ஆர்வமா அதை ஊக்கப்படுத்துவாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா என்னது ரிசல்ட், உங்களுக்குன்னு ஒரு இலக்குன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த டாபிக்குள்ளெல்லாம் போக முடியும். தன்னம்பிக்கை, உங்களுக்கு பிளான் என்ன, உங்களோட இன்டென்சிட்டி என்ன அப்படின்றத பற்றிலாம் போக முடியும். அப்படி ஸோ எண்ட் ஆஃப் த ரிசல்ட் இலக்கு இஸ் மஸ்ட். இலக்கு எப்படி அமைச்சிக்கணும் அப்படின்னா எல்லாருமே உழைக்கிறாங்க. உழைக்கிற இடத்த பொறுத்து இப்போ ஒரு சிலர்லாம் வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உழைப்பாங்க. ஆனால் அவங்களோட ஒரு நாளோட டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் இருக்கும். ஒரு சிலர்லாம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் 18 மணி நேரம் 12 மணி நேரம்லாம் உழைப்பாங்க. அவங்களோட வாழ்வாதாரம் 10,000 20,000 கூட. ஸோ ஒரு செக்யூரிட்டி வேலையாகட்டும், ஒரு லேபர் இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் உழைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக இருக்கும் ஒரு சில இடத்துல. இன்னொரு சில இடத்துல உழைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும், ஏர்னிங் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் அவங்களோட ஸ்கில்ஸ். அவங்களோட ஸ்கில்ஸ் எப்படி வந்தது, அவங்க ஒரு டிசிஷன் ஒரு ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணியிருக்காங்க, ஸ்மார்ட்டான முடிவுகளை எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல ஸ்மார்ட்னா ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு இதுதான் வேணும்னா இதுதான் கோல் செட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது அச்சீவபிள், அவங்களால முடியுமா. எதாவது இப்போ ட்ரேடிங் பண்ணணும்னாக்கா அதுக்கு பற்றின ஏதாவது கிளாஸ் ஏதாவது படிச்சிருக்கணும், ட்ரையல் எடுத்துருக்கணும், பயிற்சி எடுத்துருக்கணும். ஸோ இது வந்து எடுத்திருந்தா தான் அது உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு விவசாயம் பண்ணுனா விவசாயத்தை பற்றி பேசிக் திங்ஸ் இருக்கணும். ஒரு போட் எடுத்து மீன் பிடிக்க போகணும்னா அதுக்கான பேசிக் திங்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது தெரிஞ்சிருந்தா தான் அது உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால அச்சீவபிளா ஸ்மார்ட்னா எஸ்னா ஸ்பெசிஃபிக்கான கோலாக இருக்கணும். அச்சீவபிள்னா உங்களால் அடையக்கூடியதாக இருக்கணும். மெஷூரபிளாக இருக்கணும். எனக்கு வந்து ஒரு 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 ரூபா பணம் வேணும், இன்னொரு 5 வருஷம் கழிச்சாலும் வேணும்.
ஆமா, இன்னொரு 10 வருஷம் கழிச்சாலும் ஆனா 1 கோடி வேணும், இன்னொரு 20 வருஷம் கழிச்சாலும் ஆனா 1 கோடி வேணும். ஸோ இது லைஃப் லாங் 1 கோடி அந்த மாதிரி நம்ம செட் பண்ணா அது இலக்கா ஆகாது. இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு இவ்வளோ, ஏன்னா காலம் போன காலத்துல 1 கோடி வந்து என்ன பண்ண போகுது. ஸோ அதனால இந்த ஏஜுக்குள்ள எனக்கு வந்து 1 கோடி வேணும், இந்த இயருக்குள்ள, இந்த டேட்டுக்குள்ள, இந்த டைமுக்குள்ள அப்படின்லாம் கூட கோலை செட் பண்றவங்க இருக்காங்க. ஸோ அதனால ஸ்மார்ட்னா ஃபர்ஸ்ட்ல மெச்சூரபிள், ஸ்மார்ட்னா ஸ்பெசிஃபிக் அண்ட் மெச்சூரபிள்னா அதுக்கு ஒரு அளவிடக்கூடியதா இருக்கணும். இந்த காலத்துக்குள்ள அடையக்கூடியதா இருக்கணும். அச்சீவபிள்னா உங்களால முடியக்கூடியதா, அதுக்கான ஸ்கில்ஸ் இருக்கிறதா இருக்கணும். ரிலையபிள்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆகணும், ரிலவெண்டா இருக்கணும். எதுவுமே இல்லாம இப்ப திடீர்னு ஒரு எம்எஸ்சி, ஒரு மாஸ்டர் டிகிரி, ஒரு பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு தவறான தொழில் செய்யற அதுல ஒரு ஜாப் கிடைக்குதுன்னா அவங்களால போக முடியாது. அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பேஷன் இருக்கணும் அது கூட. ஸோ அதனாலதான் வந்து அதனை சார்ந்து தொழில் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீன் பிடிக்கிற இவங்களை கூட்டின்னு வந்து விவசாயத்துல சாதின்னா சொல்ல முடியாது. ஸோ அதனால ஓரளவுக்கு ரிலவெண்டா இருக்கணும், ரிலையபிளா இருக்கணும். ஸோ அதனால SMART, டைம் பவுண்ட் தான் ஒரு காலத்துக்குள்ள இருக்கணும். ஸோ எஸ்னா ஸ்பெசிபிக், எம்னா மெஷூரபிள், ஏனா அச்சீவபிள், ஆர்னா ரிலையபிள் ரிலவெண்ட், டீனா டைம் பவுண்ட். ஸோ அது தெளிவா கிளாரிட்டியா இருக்கணும், அளவிடக்கூடியதா இருக்கணும். ஸ்பெசிபிக்னா தெளிவா குறிப்பிட்டதா இருக்கணும், அளவிடக்கூடியதா இருக்கணும், அடையக்கூடியதா இருக்கணும், ரிலையபிளா இருக்கணும், டைம் பவுண்ட் ஒரு நேரத்துக்குள்ள முடிக்கக்கூடியதா இருக்கணும். இதுக்கு பேர் தான் இலக்கு, இப்படிதான் செட் பண்ணணும், அதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப டைம் பவுண்டுனா வந்து அது அது அந்த டெட்லைன், அந்த காலம் கடந்த வெற்றி கூட தோல்விக்கு சமம்னு ஒரு டயலாக் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த டைமுக்குள்ள அதை செஞ்சிட்டிங்கன்னா அது வந்து சக்சஸ் தான். பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ரீஸ்டார்ட்னு 12th ஃபெயில்னு ஒரு படம் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்குமே ஸோ எண்ட் ஆஃப் த ரிசல்ட் முயற்சி என்னைக்குமே பலன் அளிக்கும். உங்களை ஒரு ஊக்கப்படுத்தணும் அப்படின்றதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ரூபாய் பணம் வேணும். எத்தனை வருஷத்துக்குள்ள? 20 வருஷத்துக்குள்ளயா, 30 வருஷத்துக்குள்ளயா, இல்ல 3 வருஷத்துக்குள்ளயா, ரெண்டு வருஷத்துக்குள்ளயா? அது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து கிளாரிட்டியா வந்து கோலை செட் பண்ணணும் அப்படின்றது தான் விஷயம். மூணாவது வந்து அதுக்கான திட்டத்தை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இதுல வந்து என்னன்னா, ஒரு எறும்பு உயரமான சுவர்ல ஏற முயற்சி பண்ணும்போது ஒரு முறை கீழே விழுந்துட்டுன்னா அது வந்து அப்பா ஓகே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம அது போயிடாது. அது திரும்ப 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 ட்ரை பண்ணி ஒரு இடத்துல, அதுதான் அது ஜாப், அதனோட நேச்சர் அது. ஆனா நம்ம எத்தனை முறை விழுந்துட்டா முதல்ல ஏந்திரிக்கிறதுக்கு தயாரா இருக்கும். ஒரு விஷயத்த ட்ரை பண்றோம், ஒரு வேலைக்கு ட்ரை பண்றோம், ஒரு தொழில் பண்ணணும்னு ட்ரை பண்றோம், அந்த தொழில் பண்ணி பார்த்தேன், இந்த தொழில் பண்ணி பார்த்தா அதனால விட்டுட்டேன், அந்த வேலைக்கு போனா அவன் சேர்த்துக்கல, இந்த வேலைக்கு போனா அதனால. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பர் ஆஃப் தோல்வி வந்து முன்னேற்றத்தை தீர்மானிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளா தாமஸ் ஆல்வா எடிசன்ஸ்லாம் வந்து கம்பல்சரி 1000க்கும் கம்மி இல்லாம தோல்வியை அவர் அடைஞ்சிருக்காராம். ஆனா அது ஏன் அப்படின்னு கேட்கும்போது, 1000 முறை நான் தோக்காம இருக்கிறதுக்கான வழிகள் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால எறும்பு மட்டும் இல்லை, நானா என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இயற்கைன்றது வந்து ஒரு மோர் தென் 200 சொச்சம் எலிமெண்ட்ஸ் வேலை செஞ்சாதான் இந்த பூமியை வந்து தன்னை தானே சுத்துறது, பருவநிலை மாற்றம் எல்லாமே கரெக்டா இயங்கிக்கிட்டு இருக்க முடியும். ஃபர்ஸ்ட்ல நினைச்சா காற்று, வளிமண்டலம், பூமி, மண்ணு, பஞ்சபூதங்கள் இது இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்ட்லாம் வந்து கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. ஆனா காலகட்டம் போக 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 விழாடன் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு நம்ம பூமியில இருந்து, அது கூட நம்ம வந்து என்ன சொல்றது, அது கரெக்டா ஒரு பேலன்ஸ் பண்ணி ஒருங்கிணைஞ்சு போனா மட்டும்தான் நம்ம பூமியில ஒரு சமநிலையில இருக்க முடியும். ஸோ ஒரு சூரியன் வர்றதாகட்டும், சந்திரன் வர்றதாகட்டும், அதனுடைய செயல்பாடுகள்ல இயற்கை விதிகளுக்கு மாறா ஒரு நாள் செயல்படாம விட்டுட்டா உலகமே விபரீதத்துல மாட்டிக்கும். ஆனா நம்ம செயல்படாம இருக்கிறத ஒரு கௌரவமா நினைச்சிட்டு வாழ்ற சொசைட்டிலாம் இருக்கு. ஐயோ அவன் பாப்பா அவன்லாம் விவசாய குடும்பத்துல இருக்கிறவனுங்கெல்லாம் பொண்ணு கொடுக்க கூடாது, இல்ல அவன்னா அப்படி உழைக்கிறான், நம்ம பொண்ணு போனா உட்காந்து சாப்பிடணும். ஸோ அந்த உழைப்புன்றது வந்து ஒரு தவறான செயல் மாதிரி
அந்த செயல்படுறத வந்து செயல்படுறவங்கள வந்து தவறான செயல் மாதிரி ஒரு போர்ட்ரே பண்றது. ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம செயல்படணும் அப்படின்றவங்களுக்கு தான் வந்து இலக்கு, டெய்லி ரொட்டீன்ல இருக்கிற மேஜிக்ஸு, அதுல தடைகளை வந்து ஃபேஸ் பண்ணும்போது அந்த சவால்ல ஜெயிச்ச அந்த ஒரு ஃபீலு, அதனால வந்து ஒரு ஒரு நம்மள நாம நினைக்கும் போது நம்மளே மெச்சிக்கிற மாதிரி ஒரு முன்னேற்றம், இதெல்லாம் வந்து ஃபீல் ஆகும். ஸோ அடுத்ததா வந்து என்ன மாதிரியான சிஸ்டத்தை நம்ம செயல்படுத்த போறோம் அப்படின்றது தான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து உங்களோட செல்ஃப் அனலைசிஸ் பண்ணியிருக்கோம், அடுத்தது கோல் செட் பண்றது எப்படின்னு இருக்கோம், அப்புறம் செயல்படுறதுல ஒரு ப்ராசஸ்ல வந்து நம்ம ஒரு மைண்ட் செட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றது. அதை வந்து கன்சிஸ்டண்டா செயல்படுறது ஓகே. என்னைக்காவது ஒரு டைம் செயல்பட்டுட்டு இல்லை நமக்கு எதனா ஒரு பிரச்சனை வருது, அவனா கடன்காரன் கடன் கேட்டுட்டான், ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்லி அவமானப்படுத்திட்டான், அப்போ மட்டும் உழைக்கணும், போய் அதை வாங்கணும், இதை வாங்கணும், வீடு வாங்கணும், நம்மளை எதிர்காலத்துக்கு பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எதனா ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்தா, இல்லை விஜய் டிவியில் வந்து ரியாலிட்டி ஷோ வந்தா, இல்லை ஏதாவது யூடியூப்ல டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு வந்து இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, ஒரு நாளைக்கு 50 லட்சம் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ காம்படிஷன்ஸ் வந்து ஹெவியா இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம பொழுது போகும்போது நம்ம எனி டைம் பிஸியாவே இருக்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கைக்கு என்ன அப்படின்னும் போது ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா மட்டும் ரகுவரன் ஒரு படத்தை சொல்லுவார், அப்பப்போ குத்துனா அப்பப்போ வலின்னு. அந்த மாதிரி இல்லாம ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும். ஒழுக்கம் விருப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கன்சிஸ்டன்டி, அந்த டிசிப்ளின் வந்து மெயின்டைன் பண்ணும்போது தான் அது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதுதான் நம்ம வந்து இதுக்கான இது எல்லாம் வந்து நான் மேலோட்டமா இருக்க ராமாயணம், மகாபாரதம், திருக்குறள் எல்லாத்தையும் வந்து இதெல்லாம் நம்ம பேசிக் திங்ஸ். நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துல ரூட் காஸ்ட் இதெல்லாம் வந்து அடி வேறு ஒரு 5000 6000 வருஷம் அப்படி வந்த தமிழ் கல்ச்சர்ன்றதுனால நான் இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப கொண்டு வரேன் நம்ம சமூகத்துல இருக்கிறதுனால. மற்றபடி லேட்டஸ்டா அஜித், விஜய் எல்லாருமே வந்து ரொம்ப கீழ் நிலைமையில இருந்து இன்னைக்கு ஸ்டாரா இருக்கிறவங்க தான். எல்லாருமே நான் என்னால வந்து எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். பட் இந்த விஷயம் சொல்லும்போது இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டிக்னிஃபைடா ஃபீல் ஆகுது. ஸோ அதனால நான் வந்து இந்த திருக்குறள் எல்லாம் சொல்றேன். ஸோ ரெண்டாவது ரிசல்ட் என்னன்னா, செயல்படுறது முக்கியம் கிடையாது, கன்சிஸ்டன்சி இஸ் த கீ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். இதுல வந்து நாம இதை 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 எப்படி கொண்டு வரது, நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன், இது எல்லாமே மேலோட்டமான கருத்துக்களாகவும் பிலாசபிக்கலாகவும் தான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர, இது ஒவ்வொன்றுத்துக்கும் இது எல்லாத்துக்குமே ஒரு சிபிடி வேலை செய்ய வேண்டிய இடத்துல காக்னேட்டிவ் பிஹேவியரல், இதுக்கு தாட் ப்ராசஸ், தாட் ரெக்கார்டிங்கு, இது எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்கும் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து இந்த கன்சிஸ்டன்சி எப்படி மெயின்டைன் பண்ணணும், டிசிப்ளின் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, மைண்ட்ஃபுல்னஸ் தியானம், மெடிடேஷன், ஒன் மினிட் மைண்ட்ஃபுல்னஸ், ப்ரொக்ரஸிவ் மசில் ரிலாக்ஸன்ட்டு, யோக நித்ரா, 61 பாயிண்ட் மெடிடேஷன்ஸ்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் அவங்கள ப்ரெசென்ட்ல இருக்க முயற்சி பண்ண வைக்கிறோம். அதுக்கு பேர் தான் மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக். ஸோ இந்த மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்கை வந்து டெய்லி பேசிஸ்லயோ இல்லை வீக்லி பேசிஸ்லயோ ஆல்டர்னேட்டிவ் டேஸ்லயோ நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மள டிசிப்ளினா மெயின்டைன் பண்ணி நம்மளுடைய கோல்ல வந்து ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த டெக்னிக்கை நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது ஆரா கிளென்சிங்னா அதெல்லாம் வேற மாதிரியான சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த கையை நீங்கள் இது பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் இந்த மாதிரி நிதானமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த அந்த ரப்பர் மாதிரி ஜவ்வு மாதிரி இழுத்து இழுத்து வர அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம உடலை சுற்றி அட்லீஸ்ட் ஒரு 1.5 to 1.5 இன்ச்சு வரைக்கும் ஒரு ஆறா நம்மகிட்ட இருக்கும். அது வந்து நெகட்டிவான இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இறந்தவங்க வீட்டுக்கெல்லாம் போகும்போது ஒரு பேட் வைப் இருக்கும், அதனால குளிக்கலாம் சொல்லுவாங்க. ஸோ டெய்லி குளிக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆறாவை ரீஃப்ரெஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளை சுற்றி ஒரு ஆறா இருக்கும். கடவுள் படம்லாம் பேக் சைடில் பெரிய ஒளி ஆறா இருக்கும். அவங்களாம் தூய்மையில வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால அவங்களோட ஆறா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா. ஒரு சிலர் வந்து போனாலே ஒரு பாசிட்டிவிட்டி வரும். ஒரு சில இடத்துக்கு நம்ம போனாலே நம்ம பாசிட்டிவா இருக்கணும்னு நினைச்சாலுமே இருக்க முடியாது. அது வந்து அங்க இருக்கிறவங்களுடைய நெகட்டிவ் ஆரா வந்து ஒரு நம்மளை வந்து தாக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நம்ம டெய்லி இப்போ நான்லாம் ஃபீல்டு ஒர்க் டெய்லி கம்பல்சரி போய் ஆகணும். ஸோ பல இடங்களுக்கு பல ஹாஸ்பிட்டல்களுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது அதனுடைய ஆறாலாம் இது பண்ணும்போது கொஞ்சம் ரீசெட் பண்ணலாம், கிளென்சிங் பண்ணலாம். அது எப்படி ஊதுவத்தி வச்சு அது நிறைய ப்ராசஸ்லாம் இருக்கு. நாங்கள் கோர்ஸில் நான் வந்து ஜாயின் பண்ணும்போது
அதை பத்தி சொல்லிக் கொடுக்க முடியும். அதே மாதிரி சக்ரா ஹீலிங் 7 சக்ராஸ் இருக்கு. கிரவுன் சக்ரா, தேர்ட் ஐ சக்ரா, த்ரோட் சக்ரா, அந்த ஹார்ட் சக்ரா, சோலார் சக்ரா, சேக்ரல் சக்ரா. சேக்ரல் சக்ரால இருந்து அது கிரியேட்டிவிட்டிக்கு அண்ட் குடும்ப பிணைப்புகள்ல பாசம் அதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிற சேக்ரல் சக்ரா. ஃபைனலி ரூட் சக்ரா. ரூட் சக்ரா ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு சயின்ஸ் சொல்றாங்க. ரூட் சக்ரா அது வந்து அவங்களுடைய ஆளுமை திறனை வெளிப்படுத்துது. ஒரு சேக்ரல் சக்ரா கிரியேட்டிவிட்டி, அவங்களுடைய பாண்டிங், ஹாப்பி லவ், அதை பத்தி சொல்ல வருது. அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது. சோலார் சக்கராலன்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த கான்ஃபிடென்ட் லெவல். ஹார்ட் சக்கரானாக்கா ஹியூமன் டு ஹியூமன் எப்படி ஹவு டு அப்ரோச் த ரைட் வேஸ். த்ரோட் சக்கரானாக்கா அவங்களுடைய பொலைட் அப்ரோச் பை வாய்ஸு. தேர்ட் ஐ சக்கரனா அவங்களோட ஃபோக்கஸு. க்ரௌன் சக்கரனா அவங்களோட என்டையர் வைப்பு. ஸோ இதுக்கு ஒன்று ஒன்றும் ஆர்கன், ஹார்மோன்ஸ் இதெல்லாம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது இந்த ஒரு சக்கராவை. இதையும் கிளென்சிங் பண்றதுக்கு நம்ம பயிற்சி கொடுக்குறோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து 5 பாடி சக்கரா. நம்மள இந்த மனோமய கோஷா, அன்னமய கோஷான்னு சொல்லிட்டு மேலே ஃபர்ஸ்ட்ல அன்னமய கோஷா வரும். அதுக்கு அடுத்தது லாஸ்ட்ல வந்து மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷா, மொத்தம் 5 பாடிஸ் இருக்கு. இதுக்கு ஒரு ஒரு சவுண்டோட நம்ம அதை கிளென்சிங் பண்றது எப்படி சொல்ல வரோம். ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு தேவைப்படுதுன்னாக்கா நடுத்தர வயதுல சார்ஜ் எடுத்துக்கிட்டு பொறுப்பு எடுத்துக்கிட்டு நாம நம்மளை காப்பாத்துறதுக்கு 4 பேர் தேவை கிடையாது, நாம 40 பேரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றவங்களுக்கு இது பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா எந்த முயற்சியும் எடுக்கலைனாக்கா எதுவும் தேவைப்படலாம், தேவைப்படாம இருக்கலாம். ஸோ முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு கண் திருஷ்டி அந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலை வரும்போது இதெல்லாம் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா ஜேர்னலிங். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா நம்மளுடைய 4வது படியான கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஜேர்னலிங்கிறது வந்து நீங்க ஏர்லி மார்னிங் ஒரு பிரம்ம முகூர்த்தத்துலயோ இல்லை 5 எப்போ எந்திரிச்சாலும் குளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போய் சும்மா உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து அன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, டைம் வைஸ், இந்த டைம்ல இருந்து என்ன பண்ண போறோம், இந்த டைம்ல இருந்து என்ன பண்ண போறோம், இந்த டைம்ல இருந்து என்ன பண்ண போறோம், உங்களுடைய ஃபியூச்சருக்கு எதனா ஆசைகள் இருக்கா, சீக்கிரம் செய்ய வேண்டிய கோல் ஏதாவது இருக்கா. ரொம்ப லாங்ல செய்யணும் ஆனா சீக்கிரம் கண்டிப்பா செஞ்சே ஆகணும். அந்த மாதிரி கோலை கூட அவசரமா செய்ய வேண்டியது அவசரம், ஆனா கொஞ்சம் டைம் விட்டு என்ன சொல்றது, அவசரம் ஆனா தேவையில்லாதது அதை ஒதுக்குனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி 4 விதமா பிரிக்கலாம். இன்னொன்று வந்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு செஞ்சாலும் ஒரு வீடு வாங்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா ஒரு 4-5 வருஷம் இல்லை 2-3 வருஷமோ இல்லை 1 வருஷம் கழிச்சு செஞ்சாகணும். உடனே நாளைக்கே வீடு செய்ய வேண்டியது. பட் அதுக்கான பிளான் என்ன அப்படின்றத எழுதுறது. அதே சமயத்துல ரொம்ப லாங்காகவும் இருக்கும். ஏதாவது பக்கத்து வீட்டுல பிரச்சனை பண்றவனை அவனை அன்னைக்கு எதுக்காவது ஒன்று அவனை ஒரு 4-5 வருஷம் கழிச்சு பழி வாங்கணும் அந்த மாதிரி இருந்ததுனாக்கா அது தேவையில்லாததும் கூட. அதே சமயத்துல ரொம்ப லாங் டைம்லையும் கூட. ஸோ அதெல்லாம் பின்னாடி எழுதலாம். கோலை எப்படி எழுதணும். அவசரம் ஆனா ரொம்ப முக்கியம், அவசரம் ஆனா முக்கியம் இல்லை, அவசியம் இல்லை அவசரமும் இல்லை, அவசியம் ஆனா அவசரம் இல்லை. அந்த மாதிரி ஒரு 4 பார்ட்டா இது வந்து பேசும்போது உங்களுக்கு கிளாரிட்டி இல்லாம இருக்கும். அதுக்குன்னு தனியா ஸ்பெசிஃபிக்கா அந்த பார்ட்டுக்குள்ள போகும்போது தான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் புரிய வரும். ஸோ இது லேர்னிங் தானே, லைஃப் லாங் லேர்னிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு புது புது விஷயத்தை இப்ப நாம எப்படி ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஷர்ட்டை வந்து நம்ம மாத்தின ஒரு புது ஃபீலிங் கொடுக்குதோ அந்த மாதிரி புதிய புதிய விஷயங்களும் உங்களுடைய புதிய புதிய உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் அது சார்ந்த முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கும். ஸோ அதனால தினமும் ஒரு விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டே வரும்போது தான் ஒன்று ஒன்று கத்துக்கிட்டாலும் ஒரு கட்டத்துல வந்து மிகப்பெரிய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு உதவும். அடுத்ததா வந்து ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்றது வந்து மிகப்பெரிய வார்த்தை. ஏன்னா வாழ்க்கையில எல்லாரும் கனவு காண்றதுக்கு உரிமை இருக்கு. ஆனா அதை அடையறதுக்கு தள்ளி போடாம செய்யறவங்களுக்கு தான், அதாவது என்ன சொல்றது, அது எங்க அப்பா ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாரு. ஒரு சின்ன வயசுல அவர் பிள்ளை இறந்துட்டாங்க. ஒரு உழைப்பாளி, ரொம்ப பயங்கரமா உத்வேகமா கிரியேட்டிவா யோசிக்கணும்னு ஆசைப்படுறவன், மிகப்பெரிய தத்துவத்தெல்லாம் அசால்ட்டா பேசணும்னு நினைக்கிறான், பேசுறான், பெருசா வாழணும்னு நினைக்கிறான். ஆனா சிந்தனையிலே இருக்கிறாப்புல, வேலையே செய்ய மாட்டேன்றாப்புல.
செஞ்சுக்கிட்டே யோசிச்சுட்டே இருக்காப்ல. அந்த மாதிரியே ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும், அவன் வெட்டி பையன் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து, இவன் ஏன் பாவம் இப்படியே இருக்கான், நாம வயசான காலத்துல 60 70 வயசுல இப்படி பால் வாங்கி வித்துட்டு பொழப்பு நடத்திட்டு இருக்கோம், சின்ன பையனா இருக்கான் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பரிதாபத்துல 1 லிட்டர் பால் எடுத்துட்டு வந்து அந்த சிந்தனையாளர்கிட்ட கொடுக்குறாங்க. அதை அவன் வாங்கி, வாவ் பால் வந்துட்டுது, இதை வச்சு நம்ம நம்ம வந்து மற்றவங்கன்னா பால் வாங்கி என்ன பண்ணுவாங்க, அதை யூஸ் பண்ணி குடிப்பாங்க, அதை பண்ணுவாங்க. பட் நாம அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அதை வாங்கி ஃப்ரீயாக கிடைச்சிருக்கு, அதை வந்து விற்று அதுலேருந்து அப்படி டெவலப் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த 1 லிட்டர் பாலை வந்து ஒரு 20 ரூபாய்க்கு விற்கிறாப்புல. விற்று ஹோல்சேல்ல விவசாயிகிட்ட திரும்ப 2 லிட்டர் பாலா வாங்கிட்டு வர்றாப்புல, அந்த பணத்தை வச்சு திரும்ப விற்கிறாப்புல. அந்த மாதிரி மாற்றி மாற்றி விற்கல, சிந்திக்கிறார் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த மாதிரி வித்து 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 இதுல வந்து பெரிய கோடீஸ்வரனா மாறிடணும் ஒரு கட்டத்துல. நம்ம பெரிய பயங்கர பில்டிங்லாம் கட்டி ஒரு கோட்டை மாதிரி வீடு கட்டி அதுக்கப்புறம் பொண்ணு எல்லாம் பார்க்கணும். கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கும்போது ரொம்ப அப்படியே ரதி மாதிரி அழகா பொண்ணு பார்க்கணும். பெரிய இந்த பக்கம் ஒரு 4 கார், இந்த பக்கம் ஒரு நடுவில் அப்படியே பயங்கரமா நம்மளுக்கு காவலாளிகள்லாம் பாதுகாப்பு எல்லாம் வந்து அப்படியே பயங்கரமா வரணும். அப்படி ஒரு கெத்தான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டு இருப்பாரு. கனவு கண்டுகிட்டு இருக்காரு. அந்த 1 லிட்டர் பால் ஒரு டப்பால கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை முன்னாடி வச்சுக்கிட்டு இப்படியே மரத்தடியில உட்காந்து கனவு கண்டுட்டு இருக்காரு அந்த சிந்தனையாளர். இந்த மாதிரி நம்ம ஒரு கெத்தா வாழ்க்கை வாழும்போது மனைவில ஏதாவது பிரச்சனை கஷ்டம் சொல்ல எட்டி மூஞ்சி மேலே உதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அப்படியே டென்ஷன்ல இப்படி காலை இது பண்ணும்போது அந்த பால் கீழே விழுந்துடுது. தட்டி அந்த டப்பா, பால் டப்பாவை தட்டி கீழே தள்ளிடுறாரு, பால் ஃபுல்லா கீழே விழுந்துருச்சு. இது எனக்கு ரொம்ப சின்ன வயசுல சொன்னாரு, மொட்டை மாடியில நிலா வெளிச்சத்துல நாங்கெல்லாம் படுத்துட்டு இருக்கும்போது சொன்னாரு. பட் இது எங்கேயோ ஒரு இடத்துல மைண்ட்ல இருந்துகிட்டு இருந்து எனக்கு அப்பப்போ வந்து வந்து போகும். ஏன்னா நானும் ஒரு கட்டத்தில், நானும் இல்லை பொதுவாகவே ஒரு முக்காவாசி மனிதர்கள் வந்து சிந்தனையாளர்களாக தான் இருக்காங்களே தவிர செயல்படுத்துறதுல கோட்டை விட்டுறாங்க. அதை தான் எல் நெட்டிங்கல்ன்றவர் வந்து த வேர்ல்டு ஸ்டேஜ் சீக்ரெட் ஆஃப் த வேர்ல்டு அதில் வந்து சொல்ற வராரு. எல்லாருமே வாடிக்கையாளர்களாக தான் இருக்கிறாங்களே தவிர இறங்கி வேலை செய்யறவர், களத்துல இறங்குறவங்களாம் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இதுல இன்னொரு எக்ஸாம்பிள், திரும்ப ராமாயணம் பக்கமே போறேன். ஹனுமான் வந்து அவருடைய சக்தியே தெரியாத ஒரு நிலை அவருக்கு எப்பயுமே இருக்கும். அது ராமாயணம் பார்த்துருந்தீங்கன்னா புரியும். நிறைய சினிமாக்கள்லாம் கூட காமிப்பாங்க. அவரோட சக்தி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்றது அவருக்கு தெரியவே தெரியாது. ஒரு 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 சீன் கூட பார்த்துருக்கேன். சூரியனை பார்த்து அது ஏதோ பழம்னு சொல்லிட்டு சாப்பிட போனாராம். அப்படியே பறந்து போகிறான். அது அந்த மாதிரி இன்னசென்ட்டா ஏதாச்சியா அவரோட திறமை வெளிப்படும் போது தான் அவருக்கே ஷாக்கா இருக்குமோ, அந்த மாதிரி நமக்கு இவ்வளோ பெரிய திறமை இருக்குன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் அவருக்கு வந்து அவர் அந்த அளவுக்கு கேப்பபிளான்றத கூட அவர் மறந்துருக்கிறாரு. இதுல என்ன சொல்றாரு, ஜாம்பவான் வந்து அவர் ஃபைட் பண்ணும்போது தட்டி எழுப்பும்போது தான் அவர் வானை பிளந்துக்கிட்டு பறந்ததா சொல்றாங்க. ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு எனர்ஜி சக்தியை, அந்த உங்களுக்குள்ள ஒரு இருக்கிற அனுமான் அவர் கடவுள் நம்ம ரேஞ்சுக்கு. ஏன்னா வெரைட்டி ஆஃப் பீப்புள்ஸ் பார்க்குறோம். ஸ்டீவ் ஜாப்ஸ், அம்பானி, பில்கேட்ஸு, எலன் மஸ்கு, நிறைய விரல் விட்டு என்ற அளவுக்கு ஏகப்பட்ட உலக லெவல்ல பெரிய பெரிய பணக்காரங்களான டாடா, பில்லா, அந்த மாதிரி எல்லாருமே இருக்க ஒரு அதே பூமியில தான் ரிமைனிங் இருக்கிற 800 கோடி பேரும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த ஆறா, அந்த கடவுள் கொடுத்த அந்த உயிர், உடல் உறுப்புகள் எல்லாமே இருக்கு. பட் சிந்தனை மாற்றங்கள்ல தான் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. அவங்க அதை எப்படி பார்க்கணும், எப்படி அணுகணும், என்ன கற்றுக்கணும், அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸா வந்து வாழ்க்கை மாற்றத்துக்கு உதவுது அப்படின்றது தான். ஸோ அடுத்ததா எண்டாவது ரிசல்ட் வந்து ஃபைனலாக உங்களுடைய முயற்சின்னும் போது சாதாரணமாக நடக்காது. கண்டிப்பாக தோல்விகள் நிறைய தான் இருக்கும். ஆனால் அது ஒரு ப்ராசஸ்ன்றத நம்பணும். இதில் என்ன சொல்லுவதுதான், பேனிக்ஸ் பறவை வந்து சாம்பல்ல இருந்து மீண்டு வந்து தீயில் அப்படி எரிஞ்சாலும் திரும்ப மீண்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. நமக்கு ஏற்படுற பிரச்சனைகளும் அந்த மாதிரி தான் நாம ஃபீல் பண்ணுவோம். பட் ஆக்சுவலி அது அப்படி கிடையாது. அதுக்கு நம்ம என்ன ரெஸ்பாண்ட் பண்றோம், விளைவுகள். ஒரு 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 ஒருத்தவங்க வந்து இப்ப நம்ம மேல வந்து
ரியாக்ட் பண்றாங்க, ஒரு வார்த்தையை சொல்றாங்க. நம்ம அதுக்கு என்ன விதமா ரிப்ளை பண்றோன்றது நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஏன்னா நம்ம பிஹேவியர் நாம தான் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம விழிப்புணர்வா இருந்தாலே போதுமானது. அதுவே ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டு இருந்து வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான். ஸோ அதனால நிறைய பிலாசபி இருக்கு. என்எல்பி, நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம்ல வந்து ஒரு 5 சென்ஸ் மூலமா நம்ம எப்படி பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. வாழ்றதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு, நம்ம நினைச்ச மாதிரியான வாழ்றதுக்கு நாம கஷ்டப்படுற மாதிரி அவ்வளோ எஃபோர்ட்லாம் போட தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், என்எல்பி என்ன அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க, சிம்பிளா. கடவுள் மூல கருவறையாண்ட போயிட்டு கையெழுத்து கும்பிடுறோம், நல்லா தீபாரதனை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஒரு வேண்டுதலை வைக்கிறோம், சிலருக்கு நடக்குது, நடக்கிறதுனால தான் அவ்வளவு கூட்டம் போகுது. அது எப்படி நடக்குது அப்படின்னா, நம்மளோட 5 சென்ஸ் மூலமா நம்ம பார்க்குறோம். கடவுளை நம்ம கண்ணால பார்க்குறோம். கடவுள் இல்லை ஆனா நம்புறோம். அந்த சிலைய, அதை தீபாரதனை காமிக்கிறத நம்புறோம். அந்த ஃபயர், அந்த ஒளி, அந்த விளக்கு, இதெல்லாம் அங்க சாம்பிராணி போறதெல்லாம் பார்க்குறோம். நம்ம உடல்ல அதை ஃபீல் பண்றோம். நம்மளுடைய அந்த சாம்பிராணி, அந்த அந்த வைப் நம்ம ஃபீல் பண்றோம். தொடுதல். கோயிலுக்கு போகும்போது ஒரு ஒரு நல்ல ஃபீல் இருக்கு. அதே மார்க்கெட்டுக்கு போகும்போது, ரோட்ல போகும்போது காத்து, வெப்ப காத்து அடிக்கும்போது அது வேற மாதிரி ஃபீல் இருக்கு. ஸோ அந்த உணர்வை நம்மளால உணர முடியுது. காதுல அந்த மணி ஆட்டுறது, அந்த இதெல்லாம் வந்து காதுல இது பண்ணுது, செவி வழியா இது பண்ணுது. நாம அவங்க சொல்ற மந்திரம், நாம பெருமாளே, ஜீசஸே, அல்லாவேன்னு சொல்லும் போது நம்ம வாய் வழியா நம்ம அதை இது பண்றோம். அந்த தீபாரதனை, கற்பூர வாசனைலாம் மூக்கு வழியா நுகர்றோம். 5 சென்ஸும் ஆன் டைம்ல ஆக்டிவேட் ஆகும்போது நீங்க உங்க பிரார்த்தனை, எனக்கு இது கொடு கடவுளே அப்படின்னு நீங்க பிரார்த்தனையா வந்து வைக்கும்போது கண்டிப்பா நடக்கும். இது எதுக்கு நான் இது 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 வந்து சிம்பிளா என்எல்பி அப்படின்றது, நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் மூலயமா இதை புரிய வைக்கணுன்றதுக்காக அதை சொன்னேன். இத எதுக்கு நம்ம இதை இந்த ஆங்கிள் நான் பார்க்குறேன் அப்படின்னா, உங்களோட முன்னேற்றம் 5 சென்ஸ் மூலயமாவும் உள்வாங்கி பிரேயரா வெளிப்படுத்துறீங்க. அதை இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி வைக்குது. அதனாலதான் எல்லா சர்ச்சிலையும் சரி, எல்லா தர்காலையும் சரி, எல்லா கோயில்கள்லையும் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கு. அந்த மாதிரி உங்களுடைய வாழணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் கிடைக்கணும் அப்படின்றதுல நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி உள்வாங்குறீங்க, என்ன உங்களை என்ன சொல்றது, என்ன எந்த அளவுக்கு ஆர்வத்தை, இப்ப கடவுள் முன்னாடி நம்ம கையேந்து நிற்கும் போதோ இல்ல உருக்குமா அப்படியே கும்பிட்டு அப்படியே அந்த மாதிரி நம்ம ஒரு பிரார்த்தனையை வேண்டிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது, அந்த மாதிரி நீங்க பிரார்த்திக்கும் போது, நடக்கும்போது உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுமே, இன்னைக்கு நான் இதை செய்ய போறேன், அதுக்கான விஷயத்த பார்க்க போறேன், அதுக்கான விஷயத்த கேட்க போறேன், அதுக்கான விஷயத்த பேச போறேன், அதுக்கான விஷயத்த தான் நான் அந்த இடத்துல தான் நம்ம அதை டிராவல் பண்ண போறேன் அப்படின்னும் போது நடக்குது. இன்னும் அதை வேற மாதிரி ஆங்கிள் சொல்லணும்னா, லவ்வர்ஸ் எல்லாம் இப்ப இருக்கிற காலகட்ட 90ஸ்ல இருந்த மாதிரியான காதலர்கள்லாம், அப்போ ஒரு பாரதியார் கவிதை கூட படிச்சிருக்கேன். மண்ணில் மாந்தருக்கு மங்கையர்தன் பார்வை பட்டுவிட்டால் மண்ணில் மாந்தருக்கு மாமலையும் கடுகளவாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ சினிமாவில் நம்ம இதை பார்த்துருக்கோம். நிஜ லைஃப்லயும் வந்து நிறைய ஒரு ஒரு பெண் ஒரு ஆணுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். காரணம், அவங்களோட சென்ஸ் ஃபுல்லா ரிசீவ் பண்றாங்க அந்த லவ்வை. அந்த மாதிரி நீங்க செய்யற தொழிலையும், நீங்க வாழ்ற வாழ்க்கையிலையும் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கும் அந்த சென்ஸ் மூலயமா ஆக்டிவேட் பண்றது, அதுல இருக்கிற ப்ராப்ளங்கள் எல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்றது, இதுதான் வந்து என்எல்பி முறையில மிக பிரதானமா பார்க்கப்படுது. அதை தாண்டி நிறைய ஹிப்னோதெரப்பி, டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ், நிறைய ஒரு ஒரு 20க்கும் மேற்பட்ட தெரப்பிஸ் எல்லாம் வந்து நான் தனிப்பட்ட முறையில பார்ட் டைமா டே நைட்டா லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸா படிச்சு சர்டிஃபிகேட்லாம் வாங்கி அதில் நிறைய ஹிப்னோதெரப்பில அவார்டுலாம் வாங்கி நிறைய அந்த மாதிரி நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க அடுத்தடுத்த கட்டத்துல உங்களுக்கு இதுல ஜாயின் பண்ணி உங்க வாழ்க்கைய ஒரு ஒரு 7 நாள் பீரியட்ல, ஒரு 30 நாள் பீரியட்ல, ஒரு 90 நாள் பீரியட்ல, 1 வருடத்துல, 3 வருடத்துலன்னு
ஒவ்வொரு என்ன சொல்றது, ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு பயிற்சி திட்டமா வழங்க இருக்கிறோம். அதுல நீங்க ஜாயின் பண்ணி உங்களை நீங்க உபயோகப்படுத்திக்கும் போது அது அதுக்கு தகுந்த மாற்றம். ஆனா ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்லிக்கிறேன், நான் இனிஷியல் டேஸ் டயத்துல இருக்கிறதுனால நான் பேசுறது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா அப்படின்னு தெரியல. ஆனா நான் நீங்க கொடுக்குற ₹1 இருந்தா நான் ₹10 வேல்யூ கண்டிப்பா திருப்பி கொடுக்குறேன். அதுதான் என்னோட சித்தாந்தம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன் யூடியூப்லயா இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் எதை திறந்தாலுமே வந்து பயிற்சி திட்டம், அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் நிறைய நம்ம பார்க்குறோம். ஆனா நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடியே நான் எனக்கு இருக்கிற இந்த கான்ஃபிடென்ட்டுக்கு எனக்கு இந்த பிரச்சனையை நான் சொல்லணும், இதுக்கான தீர்வை கொடுக்கணும், இதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் 1-to-1 பண்ணி அவங்க பிரச்சனை ஏன்னா டெய்லி டெய்லி பேஸில் 90% இன்னைக்கு வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுது. விலைவாசியிலிருந்து இந்த டெக்னாலஜி டெவலப் ஆகிறதுல இருந்து மனிதர்களுடைய அப்ரோச்சில் இருந்து எல்லாமே டோட்டலா மாறி போச்சு. டெஸ்ட் மேட்ச்ல இருந்து 50 மேட்ச்ல இருந்து 20 மேட்ச்ல இருந்து 10 மேட்ச் 10 ஓவர் மேட்ச் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்மார்ட்டா குயிக்கா அடைஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கான விளைவு என்ன ஆகுதுன்னா ப்ரெஷர்லாம் நிறைய வரதான் செய்யுது. ஸோ இது சாதாரணமாகவே கிரானிக்கா இருக்கிறவங்களுக்கு, ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஆகட்டும், இல்லை சர்க்கரை வியாதிகாரங்களாகட்டும், அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக கொடுக்கணும் அப்படின்றது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தே நான் வந்து இதை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் எனக்கு என்ன ஃபீல்னா, அவங்க கொடுக்குற ₹1க்கு நம்ம 10 மடங்கு நம்ம அவங்களுக்கான பலனை கொடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட் தான். நான் இல்லை, இன்னும் எனக்கு தேவை, இன்னும் நிறைய கோர்ஸ் போகணும், இன்னும் ஏகப்பட்ட நான் சம்பாதியத்துல முக்கால்வாசி இவ்வளோ இதுக்கே நான் செலவு பண்ணி அப்படி டியூன் பண்ணி தான் ஒவ்வொன்றா நான் கற்றுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இனி வரும் காலத்தில் அதற்கான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தேவை, இல்லை இதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எனக்கு இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் பர்சனல் விண்டோவில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன, இந்த ஸ்லைடில் என்ன சொல்ல வந்திருக்குன்னா, அதான் ஏற்கனவே சொல்ல, எதையுமே இன்ஸ்டன்டா இம்மிடியட்டா கிடைச்சிடணும், இம்மிடியட்டா விடியத்துக்குள்ள பணக்காரன் ஆயிரும். பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஆயிருக்காங்க. யூடியூப் இன்ஃபுளுசர்ஸ்லாம் அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருக்காங்க. பட் ஐ டோன்ட் வாண்ட் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் இம்மிடியட் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஏன்னா அதுக்கு அடுத்து நான் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு அதுல நாலேஜ் இருந்தால் தான் நாம் அதுக்கு தகுதியானவங்களா இருக்க முடியும். ரஜினி சொல்லுவார் அடிக்கடி, அரசியல்ன்ற சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாருமே ஆசைப்படலாம், பட் அந்த இடத்த சர்வை பண்ணணும்னா அதுக்கு சம் நாலேஜ் வேணும். ஸோ அந்த மாதிரி ஜனங்களை வந்து அப்ரோச் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நம்மள ஒரு நம்பி ஒரு 1000 பேர் வராங்க, 10,000 பேர் வராங்க, 1,00,000 பேர் வராங்கன்னா அதுக்கான கேப்பபிலிட்டியை நான் வளர்த்துக்கிறதுக்காக தான் 5-6 வருஷமா கஷ்டப்பட்டு இருந்திருக்கேன். இஷ்டப்பட்டு இருந்திருக்கேன். ஸோ அதே மாதிரியே தான் நீங்களும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்க வந்து ஒரு சீனால இருக்கிற பாம்பு ட்ரீ, அதாவது மூங்கில் மரம், அதனோட பிஹேவியர் என்னன்னா, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வந்து தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பாங்க, வேர் உள்ள இறங்கிட்டே இருக்கும், ஆனா வெளியே ஒரு செடியே வராதான். ஆனா 5வது வருஷம் ஆன உடனே 6 வாரத்துல 80 அடி உயரம் வளர்ந்துருமா. ஸோ அது காரணம், அதுக்கு முன்னாடி 4 வருஷமா வேர் உள்ள ஊனி இருக்கு. ஸோ அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி வந்து ஒரு இன்ஸ்டன்ட் காப்பி மாதிரி கிடைச்சதுனாக்கா அந்த கப்பு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி தான் லைஃப் இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி முன்னேறினவங்கலாம் வந்து தப்பானவங்கலாம் சொல்ல கிடையாது. அவங்களுக்கு பேசிக் திங்ஸ், இப்போ நாம பல்வேறு தரப்பட்ட சூழ்நிலை இருந்து வாழ்ந்திருப்போம், அதுக்கான ரிசல்ட் இருக்கும். சிலர்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே அதுக்காக பேட்டர்ன் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட பாம்பு ட்ரீ, மூங்கில் மரம் வந்து சின்ன வயசுலேருந்தே வேறு உண்டு இருக்கு. அந்த நேரத்தில் டக்குன்னு அந்த மாதிரி இருக்கும். இல்லை அவங்க வாழ்ந்த விதம் பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கலாம் சின்ன வயசுல இருந்தே. ஸோ அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான லைஃப். இன்னொருத்தர் பார்த்து இன்னொருத்தர் காப்பி பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வேணா எடுத்துக்கலாம். ஸோ அதனால நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களோட வெற்றி நிரந்தரமா இருக்கணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது உங்களோட வாழ்க்கை மிக பிரம்மாண்டமா உருவாகும். 30 வருஷம் 40 வருஷம் கஷ்டப்பட்டு நம்ம ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்னு வரும்போது அதை வந்து ஒரு 4 நாள்ல தீர்க்கக்கூடிய விஷயமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது 4 மாசம் எடுத்துக்கலாம், இல்லை 6 மந்த் எடுத்துக்கலாம். அதிகபட்சம் 9 மந்த்ல மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்க லைஃப்ல இருக்கும். அதுக்கான கேரண்டி ஷூரிட்டி எல்லாமே வந்து அந்த பயிற்சியே நான் வந்து சொல்ல ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஹிப்னோதெரப்பி ஆகட்டும், NLP ஆகட்டும், CPT ஆகட்டும், மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக் ஆகட்டும்,
லோகோ தெரப்பி, டிஸ்க் தெரப்பி, ஸ்வாட் அனாலிசிஸ். ஸ்வாட் அனாலிசிஸ்னா இதுல ஒளிவு மறைவுலாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, உங்களோட த்ரெட்னிங் ஃபேக்டர்ஸ் என்ன, இதை வந்து நாம என்ன சொல்றது, இது வேலை செய்யாது அப்படின்னு சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்க உங்களை அனலைஸ் பண்ண போறீங்க. உங்களோட பேட்டர்ன்ல உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, த்ரெட்னிங் என்னன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரியான ஒரு 20க்கும் மேற்பட்ட பயிற்சிகளை வச்சு தான் நாம் ஒவ்வொன்றா லைஃப்பில் வந்து உங்களுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்க போகிறோம். ஸோ இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரும்போது அப்பப்போ நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கான இன்ஃபர்மேஷனை வழங்குறோம். ஸோ இதுவரை நீங்கள் பார்த்துருந்தாலும், இனிமேலுக்கு இந்த ரெக்கார்டிங்கை வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துருந்தாலும், உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.